எபிசோட் 8 ட்ரூ ஆர் ஃபால்ஸ், யார் பக்கம் தப்பு இருக்கு அப்படின்னு ஒரு எபிசோடு. ஓகே, பார்ப்போம். Rekha, a second-year student, was in a relationship with Neil, a third-year student. They were very fond of each other and used to spend a lot of time together. Unfortunately, one day they were found in a compromising situation by a இங்கதான் அது ஆரம்பிக்குது. They were found in a compromising situation. மூஞ்சி பக்கத்துல வச்சுட்டு என்ன காம்ப்ரமைசிங் சிச்சுவேஷனா இருக்க போகுது? And used to spend a lot of time together. Unfortunately, one day they were found in a compromising situation by a security guard in one of the unused labs. Neil and Rekha both panicked as the guard caught them and stated that he will complain to the dean, Mr. Bose. Both were scared and did not know what to do. Without any delay, they immediately returned to their respective classes. They knew that if the guard complains to any of the authority in the institution about their incident, then they would be rusticated from the institution for sure. Unfortunately, to save herself from any form of disciplinary action against her, Rekha decided to file a complaint of sexual harassment against Neil. பாத்தீங்களா, இந்த பொம்மை படத்துல கூட சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுது இந்த பொண்ணு, புரியாதீங்க நான் சொல்றேன். என்ன ஆச்சு அப்படின்னா ரேகான்னு ஒரு பொண்ணு இருக்கு, நீல்னு ஒரு பையன் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. கொஞ்சம் அதை அத்துமீறி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காலேஜ் அவங்க கண்ட்ரோலை இழந்து ஒரு வீடான ஒரு சுச்சுவேஷன்ல போய் மாட்டிட்டாங்க. என்னாச்சு அந்த வீடான சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அவங்க கொஞ்சம் பிரைவேட் டைம் இருக்கும்போது ஒரு வாட்ச்மேன் பார்த்துட்டான், எட்டி பார்த்துட்டான். தம்பி, டீன் கிட்ட சொல்லி, டீன் பேர் என்ன, பாபா பாலுவா என்னன்னு தெரியல, டீன் கிட்ட சொல்லி முடிக்கிறேன் அவன் கதையை அப்படின்ட்டு போயிட்டான். இதுக்கு ரெண்டும் பயந்துட்டு குடு கிளாஸ்ல போய் உட்காந்துருச்சான். இப்போ என்ன ஆயிருக்கு, அந்த கிளாஸ்ல உட்காந்துருக்கிற டைம் ரேகா யோசிக்குது, அந்த ரேகா பொண்ணு யோசிக்குது, சரி ஓகே நம்ம மாட்டினோன்னா சஸ்பெண்டு, டீன் கிட்ட தெரிஞ்சா நம்மளை சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவான், லேப்ல தனியாக இருட்டு அறையில் இருந்தங்காட்டி நம்மளை சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாரு, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரேகா ஒரு பிளான் போடுது. நீல் அவனை செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா ஒரு பிளான் போடுது. என்ன ஒரு அருமையான பிளான். இந்த மாதிரி பிளான்லாம் உங்களுக்கு தான் வரும். பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. Against her, Rekha decided to file a complaint of sexual harassment against Neil. She thought that if she files a sexual harassment complaint, then all the blame will shift to Neil. However, she was completely wrong. As per the UGC regulation on prevention of sexual harassment, if the internal committee concludes that allegation made were false, malicious, or the complaint made was known to be untrue or forged, or misleading information has been provided during inquiry, the complainant shall be. இதெல்லாம் பார்த்தாலே வேஸ்ட். இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஏதாச்சும் பொண்ணு போய் அப்படி சொல்லிட்டா முடிஞ்ச அவ்வளோதான். நடக்குது தெரியும், அந்த பையனை ஃப்ரேமே பண்ணிடுவாங்க, பொம்பளை பொறுக்கி அப்படின்னு தலையில ஸ்டாம்ப் படிச்சு விட்டுருவாங்க. என்னடா ஆச்சு, கரண்ட் வேற போயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு கைஸ், பாருங்க நெட்டு போயிடுச்சு, நெட்டு போயிடுச்சு. இந்த கரண்ட்டுக்கார அண்ணாக்கும் எனக்கும் எல்லா வாட்டியும் பிரச்சனை. இது ரியாக்ஷன் வீடியோவை காட்டி, அண்ணா இது ரியாக்ஷன் வீடியோ காட்டி உங்களை பற்றி நான் பேசாமல் விட்றேன். நீங்கள் கரண்ட்டுக்காரனாக்கும் எனக்கும் ஒரு பெரிய லாங் பவுண்டு வாரே நடந்துட்டு இருந்துச்சு. எப்பெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சரி கேலரிக்குள்ள ஏற்றணும்னு சொல்லிட்டு போய் மிக்சியில் போட்டு அரைக்க போவேன், கரண்ட்டு போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகணும். கரெக்டாக இப்படி விட்டா நெட்டு வரல, நெட் இல்லைன்னா இந்த வீடியோ ப்ளே ஆகாது, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. கரண்ட்டுக்கான காலையில் தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. கட் பண்ணி விட்டா போச்சு, அவ்வளோதான்.